தொகுதி எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராஜ்மோகன் காலையிலிருந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். 24,516 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். தமிழக மிசனா திமுகவின் சார்பாக போட்டியிட்ட தமிழக மிசனா 15,043 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்திகளை பார்க்கிறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில திமுகவுடைய கோட்டையாக பார்க்கப்படும் நிலையில் எல்லா தொகுதிகளிலுமே அவர்கள் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். தற்போது விருகம்பாக்கத்தில் சபரிநாதன் முன்னிலையில் இருக்கிற தாவேக்கு வேட்பாளர் சபரிநாதன் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விருகம்பாக்கம் தொகுதியில சபரிநாதன் 38,698 வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறார். பிரபாகர் ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திமுகவை சேர்ந்த பிரபாகர் ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இந்த 2026 தேர்தலிலும் கூட திமுக சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளும் கண்டிப்பாக எங்களுடைய கோட்டை அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் முதலமைச்சர் தொகுதி முதற்கொண்டு எல்லா தொகுதியிலுமே திமுக பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் தற்பொழுது கோவை மேற்கு மண்டலத்தில் கோவை வடக்கு தொகுதியை பத்தி பார்க்கிறோம். கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 25,998 வாக்குகளை பெற்று தாவேக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். களம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடிய துல்லியமான தகவல்களை புதிய தலைமுறை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 34,542 வாக்குகளை பெற்று செந்தில் பாலாஜி திமுகவின் செந்தில் பாலாஜி காலையிலிருந்து தொடர்ந்து முன்னிலையில் தான் இருக்கிறார். அவர் பின்னடைவை சந்திக்கவே இல்லை. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த செந்தில் பாலாஜி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். 2ஆம் இடத்தில் தாவேக இருக்கிறது. அந்த செய்திகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் பல நட்சத்திர வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்கும். தற்பொழுது அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தாவேக அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்ற அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில 100 இடங்களுக்கு மேல தாவேக முன்னிலையில் இருக்கிறது. இந்நிலையில் அவசரமாக ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக அரசியல் ஆலோசகர் ஜான் பாண்டியனோடு விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த அண்மை செய்தியை தான் பார்த்து வருகிறோம். அந்த மேஜிக் நம்பர் 118 அப்படிங்கிற தொகுதி தேவை அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல தாவேக தொடர்ந்து முன்னிலை. தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் 107. தற்போது இருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திமுக 6, தாவேக 5, அதிமுக 4 தொகுதிகள்ல 500க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரு கடுமையான போட்டி நிலவுது அப்படிங்கிறத நம்மால இத புரிஞ்சுக்க முடியுது. 6 தொகுதிகள்ல திமுக, தாவேக 5 தொகுதிகள், அதிமுக 4. இந்த தொகுதிகள்லாம் கிட்டத்தட்ட 500க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துலதான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஒரு கடுமையான போட்டி நிலவுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது.